இந்த ரமலானுடைய மாதம் எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது, இந்த ரமலானுடைய மாதத்தில் எதற்காக வேண்டி நோன்பு நோக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டல் மூலமாக அழகிய முறையிலே எல்லா மக்களுக்கும் எளிய நடையிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது, யாஹி உள்ளதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குதீப அலைக்குமுஸ் சியாமு கமா குதீப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குதீப அலைக்கும் சியாமு கமா குதீப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், முன் சென்றவர்களுக்கு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், இறையச்சத்தை அவர்கள் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதை போன்று உங்களுக்கும் கமா குத்தீபா அலல்லதீன மின் கபலிக்கும், அதை போன்றே உங்களுக்கும் இறைவன் என்ன செய்திருக்கின்றான், இந்த நோன்பை கட்டாயமாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான் என்று திருமறை குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். முழுக்க நோக்கம் இறையச்சத்தை நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது இந்த உள்ளத்தால் ஏற்படக்கூடிய இறையச்சம், இறைவனுடைய பக்தி அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு பயிற்சியாகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை ரமலான் மூலமாக நாம் முழுமையாக அடைந்து மற்ற மாதங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காண்டித்தான் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், தேர்வு செய்திருக்கின்றான்.